6 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூன்யா மேடத்தை வச்சு இங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். கரெக்டா 6 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த பள்ளிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. அதனாலதான் இன்னைக்கு உங்க ஸ்கூல் லைப்ரரியில ஒரு 400 புக்குக்கு மேல நீங்க படிக்கிறதுக்காக புக்கு கொடுக்கிறோம். இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள எத்தனை கலெக்டர் இருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்கிறது நீங்க உருவாக்குறதுதான் இருக்கு. அவ்வளவு பேருமே கலெக்டர் ஆக முடியாது, அவ்வளவு பேரும் டாக்டர் ஆக முடியாது. உங்களுக்குள்ள உள்ள எய்ம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அது உருவாகணுங்கிறதுக்காக தான் இப்ப நீங்க பிளஸ் 2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போக போறீங்க. காலேஜ் போறப்போ உங்களோட எய்ம் இப்ப இந்த பிளஸ் 2 ரிசல்ட் முடிஞ்சோட உங்க எய்ம் என்ன எடுக்கிறீங்களோ அதை தான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னா யாரும் சொன்னா இன்னும் பிளான் பண்ணுவாங்க. எப்போதுமே நம்ம எங்க போனா நம்ம தான் ஸ்பெஷல். நம்ம ஸ்கூல்ல ஸ்பெஷலா இருக்கணும்னா அப்ப நம்ம தான் பெஸ்ட். பாத்ரூம் போயிட்டு ஸ்டாப் பண்ணிங்களா இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கண்டினியூஸா ஒர்க் பண்ணு, பாசிட்டிவா திங்க் பண்ணு, நெகட்டிவா திங்க் பண்ணாது. சாமிகிட்ட ப்ரே பண்றது கூட பாசிட்டிவா. எனக்கு மறந்துருமோ, நான் படிக்கிறதுலாம் மறந்துருமோ, இந்த கொஸ்டின் வராட்டி என்ன பண்றது, இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி. எங்கேயுமே ஒரு நல்ல விஷயம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும், பட் எடுத்த விஷயம் சூப்பரா ஸ்ப்ரெட் ஆயிடும். எங்கேயாவது ஆக்சிடென்ட் அப்படி பயங்கரமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? சோ நெகட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இருக்காது. நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். நம்ம நடக்கிற நடையில நம்ம பேசுற பேச்சுல எனர்ஜி பாமா இருக்கணும். அது சோகம் தெரியல, எனர்ஜி பாம் கிடையாது. நம்ம நடக்கும் போதே தெரியணும் எப்படிடா அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பிறந்தோம் போனோம் சீரியஸா சொன்னா வந்தோமா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயத்தையாவது சாதிச்சுட்டு இருப்போம். சும்மா நான் ஏன் ஸ்கூல் வரேனே தெரியல, ஏன் இந்த குரூப் எடுக்கிறேன் எதுக்குமே தெரியல, எங்க வீட்டுல அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு மணி ரொம்ப இம்பார்ட்டன் தெரியல. பணம் இருந்தாதான் யாருனாலும் படிப்பாங்க. நாய் கூட படிக்க பணம் வேணும்னா என்னப்பா பண்ணணும், படிக்கணும். லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், படிக்கணும். இப்பயே உங்களோட ட்ரீம் சிஸ்டத்தை அப்படியே போடுங்க. அடுத்து அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. காசா பணமா அப்படியே உங்களை அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்க. அடுத்த 2 இயர்ஸ்ல நான் எப்படி இருப்பேன், அடுத்த 3 இயர்ஸ்ல நான் எப்படி இருப்பேன், 4 இயர்ஸ்ல எப்படி இருப்பேன். எல்லாமே நம்ம ஃபேமிலி எல்லாமே அப்படியே டாட்டா பில்லா ஃபேமிலி தான் கிடையாது. கரெக்டா? நம்ம எதுவும் பண்ணணும். நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலியே வேற லெவல் கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும், படிக்கணும். தேவையில்லாம டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஏஜ்ல இருக்கவே கூடாது. எல்லாருமே டிசர்வ் தான். நீங்க இப்ப இது வரைக்கும் நல்லா படிக்காதான்னு பரவாயில்ல, இன்னும் நெக்ஸ்ட் 10 months எக்ஸாம் இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட உங்களால முடியும். சரியா? அதனால நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. நம்ம எல்லா காலையும் சாதிக்க முடியும். இவங்களால முடியும், இவங்களால முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. ஓகேவா? எப்போதுமே ஒரு கொஸ்டின் கேட்காம போகவே மாட்டேன். Do you want to be a champion? இப்பதான் சொன்ன எனர்ஜி வேணும், எல்லாரும் பாடியும் பேசணும். சரியா? ஓகே, சாம்பியன் ஆகணும். சாம்பியன் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னர் அண்ட் சாம்பியன்? வின்னர்னா யாரு, சாம்பியனா? உங்க மைண்ட்ல தோன்றதா சொல்லலாம். தப்பு ரைட்டு கிடையாது. எனக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரணும், அதுக்காக என்னால விட்டு பேசிட்டே போகணும். நீங்க பேசணுங்கிறதுக்காக தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேசணும். அப்படியே நல்லா மார்க் வாங்கி மட்டும் போறது கிடையவே கிடையாது. பேச தெரியணும். நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் பேச தெரியணும். பேசினா மட்டும்தான் பேசுனா ஒன் டு ஒன் பேசுறதை இங்க 1 to 1 பேசணும், அவ்வளவுதான். சரியா? வின்னர்னா யாரு, சாம்பியன் தான். என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. வின்னர்னா நானே சொல்றேன், வின்னர் இஸ் somebody who wins only once. ஒரே ஒரு டைம் வின் பண்றவனுக்கு பேர் யாரு, பட் வின் பண்றதே ஹாபிட்டா வச்சிருக்கீங்கல்ல, அவன் யாரு? Now you can tell, do you want to be a champion? Yes, I want to be a okay champion. ஆகணுமா?
சொல்லிட்டாங்க மகளிர் முன்னேற்றமே என்னது சமுதாயத்து முன்னேற்றம்னு. அப்ப நம்ம எல்லாரும் சாம்பியன் ஆகணும், நம்ம சக்சஸ் ஆகணும், என்ன பண்ணணும்? படிக்கணும், வேற ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேற அப்புறம் கிரியேட்டிவா திங்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு கிரியேட்டிவிட்டியும் நிறையவே இருக்கு. என்னோட வீக்னஸ் என்னன்னா நானும் மொபைல் பார்ப்பேன். அப்புறம் வந்து படிக்கவும் ஆனா சரி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கேர்லெஸ்னஸ்லயே விட்டுருவேன். அப்புறம் வந்து அடிக்கடி எனக்கு ஒரு டக்குனு ஏதாவது சொன்னாலே ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு. அந்த கோவத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னா நான் ஸ்பீச் நல்லா பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஸ்கூல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி வந்து நான் வந்து நம்பி எல்லா இடத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் என்னோட கிரியேட்டிவ் திங்கிங்க்கு என் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை என்ன பயமுறுத்தணும் என்னோட கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் சுத்தமா எனக்கு வராது. அது என்னோட த்ரெட். அப்புறம் வந்து நான் நல்லாவே பேசலாம், கொஞ்சம் நிறைய கூட்டத்தை பார்த்தேன்னா பயப்படுறது பதட்டம். இப்ப கூட எழுதுறவ பெருசு எடுத்தோட எனக்கு கையெல்லாம் நடுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதட்டம் மட்டும் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்.